ஒரு பக்கம் உலகத்தில் இடைவிடாத போர், வானிலிருந்து மிசைல்கள் மழை தூறல்களாக விழுந்து கொண்டு எக்கச்சக்க உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே அமெரிக்காவில் சனிக்கிழமை நள்ளிரவுக்கு மேலே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆல்மோஸ்ட் ஒரு 2 AM நினைக்கிறேன், அந்த நேரத்தில் ஆஸ்டினில் ஒரு மாஸ் ஷூட்டிங் நடந்திருக்கு. ஸோ அதில் ஒரு இந்தியரும் கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ என்ன நடக்குது, என்ன போய்கிட்டு இருக்கு, நம்ம இங்கே சேஃபாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்ட்ரோவில் சொல்கிற மாதிரி மிக முக்கியமான ஒரு வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். பல வீடியோவில் சொல்லிட்டோம், போர் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு தர்றதில்லை, அது பல பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணுகிறது. எங்கே போர் நடந்தாலும் இரு பக்கம் உயிரிழப்புகள் நடக்குது. அப்பாவி பொதுமக்கள் தான் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். அந்த உள்நாட்டில் மட்டும் இல்லை, இன்னும் பல நாடுகளில் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, நம்ம பார்த்துட்ருக்கோம். US இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் போயிட்டுருக்கு. ஈரான் அண்டை நாடுகளான 8 அரப் கண்ட்ரிஸ் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. US ட்ரூப்ஸ் அங்கே இருக்கிறதுனால தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய மத்திய கிழக்கில் நம்ம சொந்தங்கள் இருந்துகிட்ருக்காங்க. எல்லாரும் சேஃபாக இருக்கணும், சீக்கிரம் இந்த போர் முடியணும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். ஏன்னா நிறைய உயிரிழப்புகள். ஈரானில் ஒரு பள்ளி மேலே குண்டு விழுந்து 150 மாணவிகள் மேலே இறந்துட்டாங்கும் போது அதை கடந்து போக முடியல அந்த செய்தியை. அவ்வளோ துயரமாக இருக்குது. ஈரானில் இது வரைக்கும் 700க்கும் மேற்பட்ட இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா சிட்டிசன்ஸும் இறந்துருக்காங்க. இஸ்ரேலில் உயிரிழப்புங்கிறாங்க. இன்னும் அரப் கண்ட்ரீஸில் உயிரிழப்புங்கிறாங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிப்போம். ஏன்னா அங்கே கண் விழிக்கிற குழந்தையோட ஆசை என்னவா இருக்கணும்னா, நம்ம கண் விழித்து நம்ம அம்மாவோட சிரித்த முகத்தை பார்க்கணும்னு கூட இருக்காது, நம்ம கண் விழித்து பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா வானிலேருந்து நமக்கான இறுதி செய்தியாக ஒரு மிசைல் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தோட ஒரு தூக்கம் எப்படி வரும்? ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம், சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நினைப்போம். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் எக்ஸாக்டாக சனிக்கிழமை நள்ளிரவுக்கு மேலே இது நடந்திருக்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆல்மோஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகும்போது இது நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்குன்னா, ஆஸ்டின், டெக்சாஸோட கேபிட்டல் சிட்டியில் தான் இது நடந்திருக்கு. ஆஸ்டின் சொல்லும் போது எல்லாருக்கும் ஞாபகம் வருது டெக்சாஸோட கேபிட்டல் சிட்டி அண்ட் மியூசிக், அது எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அப்புறம் மல்டி குசன், நிறைய இமிக்ரெண்ட்ஸ் வாழக்கூடிய ஒரு சிட்டியாக இருந்துட்டு பல தரப்பட்ட மக்களை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். நிறைய யங் க்ரௌடு இருப்பாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ் இந்த மாதிரி ஆஸ்டினை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அங்கே உள்ள டவுன் டவுனில் தான் நடந்திருக்கு. டவுன் டவுன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும், அதுதான் சிட்டியோட மொத்த வர்த்தகமும் அங்கே தான் புழங்கிட்டு இருக்கும். நிறைய மக்களை க்ரௌடாக பார்க்கலாம். நிறைய ஸ்கை ஸ்கேப்பர் இருக்கும், நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டவுன் டவுன் எப்பயுமே அதை பிஸியாக வச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிஸியான ஏரியாவில், மிக முக்கியமான ஏரியாவில் தான் இது நடந்திருக்கு. கரெக்டாக 4 ரோடு பிரிகிற ஒரு ஏரியாவில் வெஸ்ட் 6th ஸ்ட்ரீட்டில் இது நடந்திருக்கு. பஃபர்ஸ் பேக்யார்ட் பியர் கார்டனுக்கு வாசலில் தான் நடந்திருக்கு. அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு SUV எடுத்துகிட்டு ஒரு 4-5 முறை அந்த பிளாக்கை சுற்றி வந்திருக்காரு. அதன் பிறகு கரெக்டாக சண்டே ஏர்லி மார்னிங் இது நடக்குது. அவரோட SUVயோட கண்ணாடியை கீழே இறக்கி விட்டு அவர் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் கார் அங்கேயே பார்க் பண்ணி வெளில சுட்டிருக்காரு. அப்படி சுட்டதில் 3 பேர் இறந்துடுறாங்க. 15க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைகிறாங்க. அந்த 3 பேர் இறந்தாங்க இல்லையா, அதில் ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா 21 வயதான இந்தியாவை சேர்ந்த மாணவி சவிதா ஷான். ஸோ அவங்க டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கொடூரமான செயல் அரங்கேறிருக்கு. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த நபரை சுட்டுறாங்க. இப்போ அந்த நபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் இங்கே 2013 US சிட்டிசனாக ஆயிருக்காரு. ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்காரு. செனகலுங்கிற நாட்டிலேருந்து வந்திருக்காரு. அங்கே அவர் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காரு. அவர் யூஸ் பண்ண துப்பாக்கி 2017 வாங்கியிருக்காரு. அமெரிக்கா பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கா அரசியலமைப்பு சட்டமே துப்பாக்கியை வச்சிருக்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்குறாங்க. மக்களோட பாதுகாப்புக்காக, அவங்க பாதுகாப்பு இடையூறு வரும்போது துப்பாக்கி ஏந்தலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரமும் கொடுக்குறாங்க. அந்த அதிகாரத்தை கொண்டு நிறைய பேர் இங்கே துப்பாக்கி வாங்கி வச்சுருப்பாங்க. அமெரிக்கா மக்களை விட இங்கே துப்பாக்கிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அவர் 2017 வாங்கியிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சிருக்காது 9 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி ஒரு பாதக செயலை அந்த துப்பாக்கி பண்ண போகுதுன்னு. ஸோ அப்படி தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் போனதில் முதற்கட்ட அறிக்கை என்ன வருதுன்னா, அவர் போட்டிருந்த ஹூடுக்கு உள்ளே போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் ஈரான் கொடி இருந்ததாக ஒரு விஷயம் வருது. அவர் வீட்லேயும் ஈரான் லீடர்ஸ் ஃபோட்டோஸ் இருந்ததாக ஒரு விஷயம் வருது. ஸோ அதுதான் ஈரான் வார்லேருந்து ஆரம்பிச்சது. ஸோ இது ஈரான் வாருக்கு அவர் பிடிக்காமல் செஞ்ச ஒரு விஷயமா, அதுக்கான ரிவேஞ்சாக அவர் செஞ்சுருக்காரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விசாரணையும் போய்கிட்டு இருக்கு. நமக்கு இது வரைக்கும் ஒரு சாலிட் ஆன்சர் கிடையாது. இதனால தான் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா USA பொறுத்த வரைக்கும் பல நாட்டு மக்கள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ரைட், மிடில் ஈஸ்ட்லேருந்து இருக்காங்க, ஏஷியாலேருந்து இருக்காங்க, ஆஃப்ரிக்காலேருந்து இருக்காங்க. எல்லா நாட்டு மக்களும் இங்கே குடியேறிகளாக இருந்துகிட்ருக்காங்க. ஈவன் ரீசெண்டாக சர்வே விட்டுருந்தாங்க. இந்த போரை எத்தனை பேர் ஆதரிக்கிறாங்க எதிர்க்காங்கன்னு பார்க்கும்போது நிறைய எதிர்ப்புகளும் இருக்குது. அதாவது 50-50 மாதிரி தான் மக்கள் ஓட் பண்ணியிருக்காங்க. அதனால் மக்களுமே இங்கே
பாதி பேர் அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து தெரிய வருது. ஸோ இவர் ஏன் பண்ணார் அப்படிங்கிறதுக்கான இந்த ஃபுல் ரீசன் வரல. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கே சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து பப்பு பாரு நைட் டைம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் ஒரு மனிதன் நார்மலாக இருக்கலாம், ஆனால் அல்கா போன பிறகு அவனோட சிந்தனை என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது, ரைட்? ஸோ அதனால் என்ன விபரீதம் வரும்னு தெரியாது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில். ஸோ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறையா பேர் நமக்கே கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் க்ரௌட் பிளேஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், மிக முக்கியமாக கான்சர்ட் இல்லை இங்கே பெரேட் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது பார்க்குறவங்களை பொறுத்து. ஸோ உங்களுக்கு தெரியும் உங்கள் சிட்டியில் இது நடக்குதுன்னா சேஃபான பிளேஸ் நடக்குதா, போகலாமா வேணாமான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்க. பட் இந்த நேரத்தில் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் வருது நிறையா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் 10 மணிக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணாங்க. அதோட உங்கள் ட்ராவலை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹோட்டலாக சேஃபான இடத்துல பார்த்து தங்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட சேஃப்டியை இங்கே வந்து நம்ம பலப்படுத்திக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த போர் வந்து இப்போ முடியுமானா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது இப்போ முடியுமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஈரான் கவர்மெண்ட்டுக்கு பவர் உள்ளே இருந்து அந்த கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு ஆளே வந்து பவருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று சொல்லும்போது இன்னும் 4 வாரம் இந்த மாதிரி இந்த போர் போகும், பிக் வேவ் இஸ் எட் டு கம் அந்த மாதிரியான வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரில. லேட்டஸ்ட் நியூஸாக வந்திருக்கிறது வந்து துபாயில் வந்து யுஎஸ் எம்பசியில் ஈரான் ட்ரோன் வந்து மோதி தீப்பற்றி எரிஞ்சதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. 6 யுஎஸ் எம்பசியை மிடில் ஈஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 8 நாடுகள் அரபு கண்ட்ரி வந்து அவங்களுடைய ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அடுக்கடுக்காக வந்து செய்தி வந்துட்டுருக்கு. இன்னும் வந்து பதட்டம் இருக்குது. நிறைய நம்ம சொந்தங்கள் வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்துகிட்ருக்காங்க. பல பேர் வந்து பயத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது சொல்ல முடியாத ஒரு பயம் இல்லையா? ஸோ ஏன்னா என்ன அடுத்து நேரும் அப்படின்னு வந்து தெரியாத ஒரு பயம். எப்போலாம் சைலண்ட் அலாரம் அடிக்குதோ அப்போலாம் ஹார்ட் பீட் வேகமாக துடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ இது வரும் அப்படின்னு தெரியல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரணும் அப்படின்னு வந்து நம்ம ஆண்டவனை வேண்டிப்போம். நிறைய இம்பாக்டை வந்து நம்ம பார்க்க முடியுது உலக நாடுகளில், எல்லா நாடுகள்லையும். ஈவன் அமெரிக்காவில் பார்க்க முடியுது. இன்றைக்கி பார்க்கும்போது பெட்ரோலோட விலை பார்க்கும்போது 35-40% அதிகமாக இருக்குது ஒரு வாரத்தை கம்பேர் பண்ணும்போது. இது அப்படியே கொஞ்சம் ரொம்ப நாள் போச்சுன்னா இது வந்து இங்கே உள்ள பொருளாதாரத்து மேலே ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணி மக்களோட வாழ்வாதாரத்தையே இது வந்து பெரிய பாதிப்பு உண்டாகும். ஸோ அதனால் போர் முடியணும் அப்படிங்கிறது வேண்டிப்போம். ஸோ நீங்கள் வந்து பார்க்குற நீங்கள் இங்கே வந்து நமக்கு எந்தெந்த சேஃப்டி மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும், எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது இந்த காலகட்டத்தில்னு கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.